என்ன குடிக்காத, போது நிறுத்து. எந்த உரிமையில தடுக்கிற? நான் உன்னோட மனைவிங்கிற உரிமையில. சரி ஒண்ணு பண்ணு, உடனே போய் பிரக்யாவை கூட்டிட்டு வா. ஒருவேளை அவ என்ன குடிக்க வேணான்னு தடுத்தா நான் விட்டுறேன். நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ற அபி. பிரக்யாவை எதுக்காக நான் கூட்டிட்டு வரணும்? அவ இங்க வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? இதுக்கு முன்னாடி நீ பண்ணது எல்லாம் பத்தலையா அபி? ஆனா பத்தலன்னு தோணுது. நான் என்ன பண்றது? போதும் தான் நானும் யோசிப்பேன், ஆனா என்னால நிறுத்த முடியல. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? என் கையில இருக்கிற இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ட்ரிங்க பத்தி பேசிட்டு இருக்க. எப்பவுமே பத்தலன்னு தான் தோணுது. அபி நீ எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கமான்யா, எதுக்கு என்ன டென்ஷன் பண்ற? டூட் சார், இன்னொரு சூப்பர் ட்ரிங்க் ஒன்று கொடு. ஷூர். தேங்க்யூ so much. உங்களால தான் ஒழுங்கா பிஹேவ் பண்ண முடியல, அப்புறம் இவ்வளவு குடிக்கிறீங்க? Are you my wife? Tell. Are you my wife? நீ வைஃப்னு சொன்னா பேசலாம். நீ சொல்றதையும் கேக்குற, இல்லனா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா இதுக்கு மேல உங்களை நான் குடிக்க விட போறதில்ல. எஸ், ஒன் மோர். அவன் என்ன சொன்ன பாத்தியா? மிஸ்ஸஸ் பிரக்யா என் கனவுல வந்தாளா இல்ல நிஜமாவே வந்தாளா? எங்க காணாம போயிட்டா? ஏய் ப்ரோ, இப்போ என் கூட ஒரு பொண்ணு இருந்தாளா? நீ பாத்தியா? ஆமா சார், அவங்க இங்க வந்தாங்க. பிங்க் ட்ரெஸ், ஆரஞ்ச் பேக், பிங்க். ஓகே, பிங்க் ட்ரெஸ் சார். பிங்க் ட்ரெஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு யாரு கரெக்ட் மேட்சா இருந்தா? பிங்க் ட்ரெஸ்ல அப்புறமா வந்தாலே அவ கூடயா, இல்ல மெரூன் ட்ரெஸ்ல முதல்ல இருந்தாலே அவளா? சார், ரெண்டாவதா வந்தாங்களா, அவங்க அழகா இருந்தாங்க சார். ஹலோ மிஸ்டர், பாட்டில கவனி. எதுக்கு மத்தவங்க வைஃப் எல்லாம் பாக்குற? பிங்க் ட்ரெஸ் அழகா இருக்கா சார்? இன்னொரு ரவுண்ட் கொடுக்கவா? அவ போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா நீ கேட்கல? நோ மோர் ட்ரிங்க்ஸ். ஓகே சார். த்ரிஷா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு மேடம், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? என்ன தில்லு முள்ள பண்ணிட்டு வந்திருக்க? தில்லு முல்லா இல்லையா? அப்படின்னா பிரக்யாவும் அபியும் ஒரே இடத்துல இருக்காங்க. சோ நீ உன் மூக்கு நுழைக்காம இருக்க வாய்ப்பு இல்லையே. சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த? நான் எதுவும் பண்ணுன்ற அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தானாவே நடக்கும். என்ன சொல்ற? ஐ மீன், மாமா தான் இருக்காருல்ல, என்ன பண்ணுமோ அவரே அதை பண்ணிடுவாரு. நம்ம வீணா டென்ஷன் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஹாப்பி மூட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் ஹாப்பி மூட்ல ட்ரிங்க்ஸ் பண்ண ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் இல்லையா? அண்ட் ஹாப்பி அதிகமாயிடுச்சுன்னா ரொமான்டிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் இமேஜின், இந்த சிச்சுவேஷன்ல பிரக்யாக்கா அவர் முன்னாடி போனாங்கன்னா என்ன ஆகும்? இத பத்தி யோசிச்சாலே எனக்கு வெக்கமா வருது. அட, என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளாம இருக்க நீன்னு சந்தோஷப்படு. வர வர நீ ரொம்ப மட்டமா நடந்துக்கிற. எதுக்காக உன் லிமிட்ஸ் நீ மீறிட்டு இருக்க? மூடு தனு. தனு, இது வரைக்கும் நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இனிமே கேட்க மாட்டேன். அதுக்கு நானும் பதில் சொல்லுவேன். நாம எப்ப மீட் பண்ணாலும் சரி,
அது ஃபங்க்ஷனாவோ இல்ல பார்ட்டியாவோ இருக்கும். அதனால தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருப்பேன். என்னால ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா நான் அமைதியா இருக்கிறத நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற. நான் அமைதியா இருக்கிறத உன்னை பார்த்து பயந்து நீ நினைச்சுக்காத. இன்னொரு தடவை என்ன கேவலமான பொண்ணுன்னு சொல்ற வேலை வச்சுக்காத. அப்படியா? நான் வேற என்ன சொல்றது? நீ தான் எனக்கும் அபிக்கும் நடுவுல வந்துட்டு இருக்க. நான் உங்க 2 பேருக்கும் நடுவுல வரல. என் மேல பொய்யான பழி போடுறத முதல்ல நிறுத்து. சரி, இப்ப நீ என்ன பேசணுமோ பேசு. ஆனா என் மனசுல என்ன படுதோ அதை தான் நானும் பேசுவேன். இப்ப நீ என் மேல பழி போட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் நிஜமாவே நீ நினைக்கிறதையெல்லாம் பண்ணிடுவேன். நிக்கில், டாக்டர் கிட்ட பேசிட்டியா? அவங்க எதுவுமே சொல்லல. கேபினை விட்டு என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்றியா நீ? ஒரு சின்ன வேலையை கொடுத்தேன், அது கூட சரியா செய்ய முடியல உன்னால. கேட்டா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இங்க பாரு தனு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நிக்கில். என்னோட வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட வருவேன்னு கனவு காண்றத நீ இதோட நிறுத்திடு. தயவு செஞ்சு போன். போதும் தனு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன் முகத்தை வந்து பார்ப்பேன் தனு. இதுக்காக அந்த டாக்டரோட உயிரை கூட நான் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். பிரக்யா, எஸ் எஸ் கரெக்ட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு மருதாணி வச்சுக்கிறீங்க? நான் மருதாணி வச்சுக்கலையே. அது ஒண்ணும் இல்ல, இவரு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிருக்காரு. நான் சொல்றது புரியுது இல்ல? ஆனா இவர்தான் எனக்கு கையில மருதாணி வச்சு விடுங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தர பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. ஐயோ, எவ்வளவு போய் சொல்ற பாரு. இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க லிவிங் ரூமுக்கு போங்க, அங்க உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரக்கூடாது. எவ்வளவு போய் சொல்றா? நானா காசு தரேன்னு சொன்ன? ஏன் மருதாணி வச்சுக்கிட்டீங்க? மருதாணி ஃபங்க்ஷன்ல மருதாணி வைக்கலன்னா எப்படி? மருதாணி ஃபங்க்ஷன்ல மஞ்சள் வித்துட்டா சுத்த முடியும்? நீங்க ஏன் மருதாணி வச்சுக்கிறீங்க? ஏன்னா நீ வச்சுக்கலையே. என்ன சொல்றீங்க? அதாவது ஒண்ணு நீ வச்சுக்கணும், இல்ல நான் வச்சுக்கணும். அதான் நான் வச்சுக்கிட்டேன். ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நீ எனக்காக மருதாணி வச்சுக்கிட்ட. பாட்டி என்கிட்ட ஹஸ்பண்ட் வைஃப் கையில இருக்கிற மருதாணில பேரை தேடணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு இது வித்தியாசமா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இது ஒரு சடங்கு தான். சரி, இது சடங்கு தானே, ஃபாலோ பண்றதுக்கு ஒன்னும் கவர்மெண்ட் போட்ட ரூல் இல்லையே. ஆனா பாட்டி இதை பண்ண சொல்லிருக்காங்களே. நீங்க என்ன பண்ற? இப்ப மருதானியும் இல்ல, பேரும் இல்ல. கல்யாணம் நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஆனா இந்த சடங்கை காரணமா வச்சு என்ன நெருங்க பார்க்காத. ஞாபகம் வந்துச்சா? நீங்க தான் அழைச்சிட்டீங்களே. அப்ப சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். ஐம் சாரி. உன்னோட கையில இருந்து நான் மருதானியா இல்லை, என் விதியில இருந்து சந்தோஷத்தை எடுத்துட்டேன். நான் இடியட்டா இருந்தேனே, அப்போ நான் உனக்கு காதலிக்கிறேன். ஆனா இப்போ மருதானிக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சூப்பரான டிசைனை பண்ணிருக்கேன். அதுல இருக்கிற பேரை கூட கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு டிசைன். காட்டுங்க. பாரு. மருதாணி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? என்ன பண்றீங்க? இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி உன்னோட கையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது பாரு, உன்னோட கையில நீ மருதாணி வச்சு என்னோட பேரை போட்டுக்கல, ஆனா உன்னோட கையில என் மருதாணியை வச்சு விட்டுட்டேன். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க புருஷனோட பேரை கையில எழுதிப்பாங்களே, அதே மாதிரி சேம்.
நீங்க ஏன் இதையெல்லாம் பண்றீங்க? நான் இப்ப எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவேன்? இதை இப்பவே அழிக்கணும். வாங்க. உங்க பேரு தேடுங்க. என் பேரா? என் பேரு இங்கதான் எங்கேயோ இங்க இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? பேரை தேட சொன்னா என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன் விளையாடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நம்ம கிட்ட லைசென்ஸ் இருக்கு. அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கிட்டயும் லைசென்ஸ் இருக்கும், ஹஸ்பண்டா அடுக்கிறதுக்கு. ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. மற்றவங்க சந்தோஷத்தையே கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். உன் சந்தோஷத்தை தேடி கண்டுபிடி, அதுக்கப்புறம் உன்னோட மொத்த ப்ராப்ளம்ஸும் காணாம போயிடும். மிஸ்டர் சிங், நான் சொல்றது உங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குதா? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நான் பார்த்தேன். லைஃப் ரொம்ப பெருசா, உனக்கு கொடுக்க லைஃப் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்றதை விட்டுட்டு உன்னோட சந்தோஷத்தை நீ பார்த்தனா அப்போ பெட்டரா இருக்கும், ரைட்? உங்களோட அறிவுரைக்கு தேங்க்ஸ். நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன் இல்ல, சோ புரிஞ்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க இதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன நீங்க என்ன கண்காணிக்கிறீங்களா? பை த வே மிஸ்டர் கிங், நீங்க என்ன கண்காணிக்கிறத விட்டுட்டு பிரக்யாவை கண்காணிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா, ஐ எம் பிரெட்டி ஷியோர் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வந்துடும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதெல்லாம் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ தேவையில்லாம அந்த விஷயத்தை கோவத்தை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கிறது நல்லது. உங்களோட இந்த கோவத்தை எங்க தேவையோ அங்க மட்டும் பயன்படுத்துங்க. அண்ட் ஐம் ஷுர் சீக்கிரமே நீங்க இந்த கோவத்தை யூஸ் பண்ணுவீங்க பாருங்க. அவ ரொம்ப சரியா சொன்னா. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா அவ சொன்னதை கண்டிப்பா கேட்டிருப்பேன். வாங்க. என்ன எலும்பு உடஞ்சிருச்சு போல இருக்கு. நீங்க சிரிக்கிறத நிறுத்துங்க. மருதாணி தானே வச்சுக்க கூடாதுன்னு சொன்ன, சிரிக்க கூட கூடாதா? நீங்க சிரிக்கிறத நிறுத்துங்க, இல்லனா வாங்க. என் கையில இருக்கிற உன் பேர் மருதாணி நான் அழிக்க மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அது உங்க கையில இருக்க கூடாது. முதல்ல கையை கழுவுங்க. ஏற்கனவே அது அழிஞ்சிருச்சு. ஆனா உன் பேரோட வாசனை என் கையில இருக்கு. பேரு வாசனை எல்லாத்தையும் அழிச்சிருவேன். கையில இருக்கிற பேரை வேணா நீ அழிக்கலாம், ஆனா என் மனசுல இருக்கிறத உன்னால எப்படி அழிக்க முடியும்? சரி, நான் என் கையை கழுவிக்கிறேன். ஏதோ பண்ணு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? ஜென்ஸ் எதுக்காக மருதாணி வச்சுக்க மாட்டாங்க? வச்சுக்கிறாங்களே, ஆனா எப்பவாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல வச்சுக்குவாங்க. ஓ, அப்படின்னா லேடிஸ் கூட ஜென்ஸும் வச்சுப்பாங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் கையில மருதாணி வச்சுக்கணுமா? நீ என்ன பைத்தியமா? நீ தானே இப்போ ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்ல வச்சுப்பாங்கன்னு சொன்ன. நம்ம ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக நான் வெயிட் பண்றேன். அப்போ நான் என் கையால உன் கையில அழகா மருதாணி வச்சு விடுவேன். அதுக்கப்புறம் நீ உன் கையால என் கையில மருதாணி வச்சு விடு. அதுக்கப்புறம் ஒன்னா ஒருவேளை நான் உன் கையில மருதாணி வச்சு விட்டேனா நீ என் கையில எப்படி மருதாணி வச்சு விடுவ? என்ன பண்றது? எனக்கு தெரியாது. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இங்க பாருங்க, வேணாம் 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 வேணாம். ஏய் இரு, ஜஸ்ட் வேணாம்.
ஓ ஹேரை பார்த்து எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. என் ஹேர்ல மருதாணி தடவிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, வயசானதுக்கு அப்புறம் தான் வச்சுப்போம். நான் உன்னோட ஹேர்ல பச்சாக்குன்னு அடிக்கிறேன், நீ என்னோட ஹேர்ல பச்சாக்குன்னு மருதாணி அடிச்சு விடு. நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னோட ஹேரை பார்த்ததும் எனக்கு என்னோட ஹேர் ஞாபகம் வந்துச்சு. இப்படிதான் கேர்லியா நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன இவ்வளவு நீளமா இல்ல, இவ்வளவுதான். என்ன பண்றீங்க? கைய முதல்ல கழுவுங்க வாங்க. இந்நேரம் ட்ரெஸ் அழுக்க. நெஞ்சில் மஞ்சள் தேச்சு கூடை கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே. பிரகே எங்க போனா? இங்க அவளை காணுமே. நான் அபிஷேக் கிட்ட பேசணும். இங்க இல்லைன்னா அவன் ரூம்ல தான் இருப்பான். மறுபடியும் கை கழுவலாம். என்ன ஏன் இப்படி பண்றீங்க? என்ன இது? டேப்பை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க குழந்தை மாதிரி இப்படி பிஹேவ் பண்றத தயவு செஞ்சு நிறுத்துங்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறீங்களா? நீ என்ன பண்ற? என் மேல தண்ணி தெளிச்சீங்க. வேணாம், வாங்கிக்கங்க. ஒரு கையில மட்டும் தண்ணி எடு, இன்னொரு கையில வேண்டாம். ரெண்டு கையில வேணாம். வேணாம் சொல்ல கேளு. நான் போதையில் இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கிறியா? நீ என்ன கிஸ் பண்ண போறியா? என்ன விடுங்க. தப்பா எடுத்துக்கிட்டியா? சரி கிஸ் பண்ணு. என்ன விடுங்க. என்னது அநியாயமா இருக்கு? உனக்கு தோணும் போது என்ன கட்டுப்பிடிச்சுக்கிற, இல்லைன்னா என்ன விட்டுற. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன போக விடுங்க. எங்க போற? ப்ளீஸ். Just 2 minutes, okay?
டேக் இட். தனு எதுக்கு அமைதியா போறா? ஒருவேளை நான் சொன்னத உண்மைன்னு நம்பி இங்கிருந்து போயிட்டாளோ?